கஷ்டம்லாம் பட வேண்டான்னு தான் நாங்க தேடவே இல்லை. டேய் எதுக்கு அந்த பொண்ணு கையை உடைக்கிறீங்க? ஐயா ஜோசியம் பாக்குறாருங்க. ஜோசியமா எதுக்கு? மாமா கிடைக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்படி எல்லாம் பார்த்தா மாமா கிடைச்சிருவானா? எடுத்த உடனே அபசகுணமா இப்படி பேசாதீங்க. மீறி பேசுனீங்க உங்க நாக்கோட நீளம் குறைஞ்சிரும். என்னது? நாக்கோட நீளம் குறைஞ்சிருப்பாங்க? ஆமாப்பா, இவர் வந்து இப்படியே சொல்லி பயன்படுத்திட்டு இருக்காரு. ஏ புள்ள, உனக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. ரேகா தனரேகோட சேர்ந்து ஒட்டி உரசிக்கிட்டு போகுது. இதெல்லாம் இருக்கட்டும், என் மாமா கிடைப்பாரா இல்லையான்னு அத முதல்ல சொல்லு. இத பாருமா, நான் பொய் சொல்லலாம், ஆனா என் ஜோசியம் பொய் சொல்லாது. யாரு தெரியும்? என் நாக்கு பிறந்து தப்பான வார்த்தை விடலாம், ஆனா ஜோசியம் தப்பான வார்த்தை விடுமா? ஐயோ, முதல்ல பாண்டிய கிடைப்பானா கிடைக்க மாட்டானா நீ பார்த்து சொல்லுங்க ஜோசியரே. இத பாருமா, உன்னுடைய ஆயுசும் தனமும் நல்லா இருக்கு, ஆனா மனசுல நிம்மதி இல்ல. அது இல்லாதனால தான் ஒண்ணு தேடி வந்துக்கிறாங்க. இப்போ உன்னுடைய ஜோடி இங்கதான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கு. என்னது? என் மாமா இங்கதான் இருக்கா? மாமா பாத்தீங்களா? என் மாமா இங்கதான் இருக்கா. ஓகே, அவனை அனுப்பிச்சிரு நம்ம தேடிக்கோம். அப்பா சும்மா இருங்கப்பா. ஜோசரே எங்க இருக்கான்னு கரெக்டா சொல்லுங்க. இங்கதான் வடக்கு ஈசான மூலையில இருந்து பார்த்தா உன் புருஷன் நிச்சயமா கிடைப்பான். இது அந்த பழனி முருகன் மேல ஆன. நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க, உன் புருஷன் இங்கதான், இங்க பக்கத்துலதான் உயிரோட இருக்கான். என் மாமா உயிரோட இருக்காவே. அவனை நீ பார்த்து புடிச்சு உன் முந்தால முடிச்சு வச்சுக்கோ. உனக்கு மனசு சரியில்லை, பார்த்து நடந்துக்கோ சொல்லிவிட்டேன். அப்போ நான் கிளம்பட்டுமா? அப்போ நான் போட்டுமா? அப்போ நான் வரேன். யோ நேரடியா சொன்னாவே ஒண்ணும் புரியாது. இதுக்கு அப்போ நான் போறப்பட்டுமா? அருக்காணி அவர் போறாராம், பணம் கேக்குறாரு. சரி ஜெயலன் மாமா, அவருக்கு 200 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. நல்லா இருக்குதே கதை. நீ ஜோசியம் பார்த்ததுக்கு நான் பணம் கொடுக்கணுமா? ஏற்கனவே அவர் உங்களை சபிச்சிருக்காரு, அது போதாதா? அப்பா கொடுத்து தொலைங்களேப்பா. அப்போ நான் போட்டுமா? யோ வாங்கிட்டல, இப்போ நீ போலாம். மலோ மலோ மலோ. யோ என்ன ஜுஜு, ஏன் இப்படி என் பேரை ஏல விட்டுட்டு இருக்க? நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒர்க்ல இருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன வெட்டி முறிக்கிற வேலைங்க? பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சன்னா பட்டூரா. சன்னா பட்டூராவா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அது. உனக்கு பிடிக்கல என்ன ஜுஜு? கோபிக்கு ரொம்ப பிடிக்கும். கோபி 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 எல்லாத்துக்கும் கோபி. என்ன பார்த்தா ஒரு மனுஷனா தெரியல உனக்கு? சில்லியா பேசாத ஜுஜு. கோபி நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட். அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு பார்த்து செய்ய வேண்டியது நம்ம டியூட்டி. முதல்ல என்ன ஏன் கூப்பிட்டா அதை சொல்லு. இந்த வீட்டுல வச்ச இடத்துல எதுவுமே இருக்காது, எல்லாம் தேடி தேடி எடுக்கணும். எப்ப பார்த்தாலும் எதையா தொலைச்சிட்டு அதை தேடுறதா உனக்கு வேலை. இப்ப என்னத்த தேடிட்டு இருக்க? அது வந்து பாத்தியா, என்ன தேடுறன்றதே மறந்துட்டேன். முதல் ஞாபகப்படுத்திட்டு என்ன கூப்பிட, அப்புறம் நான் வந்து தேடி தரேன். இரு. அந்த சாண்ட் வாஷ் பண்ண ரெட் ஷர்ட் ஒன்று இருந்தது, அது எங்க? நான் அதெல்லாம் போட்டுக்கிறது இல்ல ஜோஜோ. அது ஒண்ணுதான் பாக்கி. காலையில கபோர்ட்ல இருந்து இப்போ அது எங்க? காலையில இருந்ததா ரெக்க முடிச்சிட்டு பறந்தா போயிருக்கோம். நல்லா தேடி பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஃபுல்லா தேடி பார்த்துட்டு நீ வந்து தேடி கொடு. குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத ஜோஜோ, போய் தேடி பாரு போ. நான் ஃபுல்லா தேடியாச்சு, நீ வந்து தேடி கொடு எனக்கு. ஜோஜோ ஹாய் மாலு. என்ன இங்க நின்னு வெட்டி பேசிட்டு இருக்க? ஓ டிவைட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, நீ வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வாசி, நாங்க டிவைட் பண்றோம். இந்த சட்டை நல்லா இருக்குல்ல? ஏய் பெர்ஃபெக்ட் ஃபிட்ரா. இது மெட்டீரியல் கூட சூப்பரா இருக்குப்பா. தெரியும் எனக்கு, ஆனா இது 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 என்ன? இது ஓ ஷர்ட் தான். ஓ ஷர்ட் எனக்கு பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆயிடுச்சுல. ஆனா என் லைஃப் தான் உனக்கு பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆயிடுச்சு. ஏய் சும்மா ஒரு ஜோக் சொன்னப்பா, கோச்சிக்காத. நான் இங்க இருக்கிற வரைக்கும் ஓ ஷர்ட் தான் போட்டுக்க போறேன். ஓகேயா? நீ என்ன ஓகே சொல்றது? ஓகே தான், ஓ ஷர்ட் தான் போட்டுக்க போறேன். மாலு பசிக்குதுன்னு சொன்னல. தோ 5 minutes டா. ஓகே. அப்புறம் ரொம்ப பசிக்குது. சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சிருக்கா, வந்து சாப்பிடு. எனக்கு பிடிச்ச சன்னா பட்டூரா. கூச்சப்படாதப்பா. கூச்சப்படாதயா? என் வீட்லயா? மலு சன்னா பட்டூரா சூப்பர். ஹோட்டல்ல கிடைக்கிற சன்னா பட்டூரா ஒரு சன்னா பட்டூரா நீ பண்ணதான் சூப்பர். தேங்க்ஸ் கோபி. இன்னொரு வைக்கடா? வேணாம், ரியலி சூப்பர். அதுவும் இந்த சன்னால மசாலா மிக்ஸ் பண்ண விதமோ, மசாலால சன்னா மிக்ஸ் பண்ண விதமோ சூப்பர். நீ சாப்பிடலையா? வேறதான். விரதமா இருக்க வேண்டியதுதான், அப்பதானே இந்த தொப்பை கரையும். என்ன மாலு, ரைட் தானே? கரெக்ட் கோபி. நான் கூட இந்த ஜூஜு கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், தொப்பைய குறைன்னு. அதுவும் கேட்க மாட்டேங்குது. ஆனா நீ என்ன ட்ரிம்மா இருக்கடா, காலேஜ்ல இருந்த மாதிரியே இருக்க.
இன்ஃபேக்ட் ஸ்டேட்ஸ் போயிட்டு வந்ததுல உன் கலர் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படியா? நீ பார்க்கறதுக்கு சினிமா ஹீரோ மாதிரி, ஏன் அதை விட பெட்டராகவே இருக்க. உன் ஸ்டைல் என்ன, உன் நடை என்ன, உன் உடை என்ன? அவன் போட்டிருக்குது என்னோட உடை. ஆனா அவன் போட்டிருக்கிறதால தான் அது நல்லா இருக்கு. கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவன் பெரிய விக்ரமாதித்த சாமுதிரியோட லட்சணத்தை லிஸ்ட் போட்டு நீ சொல்லிட்டு இருக்க. ஜூஜோ, ஐ திங்க் யூ ஜெலஸ் ஆஃப் ஹிம். அழகு எங்க இருந்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணணும். கோபி ஸ்மார்ட்டா இருக்கான், அதான் சொல்லிட்டு இருக்கேன். மலு, சீக்கிரமா ரெடி ஆயிடு. எதுக்கு? என்ன எதுக்கு? ஷாப்பிங் போகணுமா? சீக்கிரமா போய் ரெடியா போ. கரெக்ட். என்ன கரெக்ட்? நீ போயிட்டு கிளினிக் யார் பாத்துக்கிறது? ஜூஜோ, எத்தனை வருஷம் கழிச்சு கோபி இந்தியா வந்திருக்கான். ஷாப்பிங் கூப்பிடும்போது போலன்னா நல்லா இருக்குமா? அதனால இன்னைக்கு கிளினிக் லீவ். வெரி குட். இன்னைக்கு கிளினிக் வர நாய் போனால உயிர் தப்பிச்சுக்கோ. உனக்கு எப்போ பார்த்தாலும் கிண்டல் தான். தள்ளு ஜூஜோ, நான் ரெடி ஆகணும். ஸ்ரீ, என் அசிஸ்டன்ட் மைக்கேல் ஃபோன் பண்ணுவான். இந்த நம்பர் தான் கொடுத்து வச்சிருக்கேன். அவன் ஏதாவது மெசேஜ் சொன்னா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, பாய். இவர் அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணுவாராம், அதை நோட் பண்ணணும். நான் என்ன செக்ரட்டரியா? இந்த ஃபோன் கால் மட்டும் வரட்டும். ராங் நம்பர்னு சொல்லி கட் பண்ணிடுறேன். Hey, wow, Malu, you're looking gorgeous, man. Thank you so much, Gopi. பச்சை நீரமே. ஸ்ரீ, மைக்கேல் ஃபோன் பண்ணுவான். மெசேஜை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, வா. Bye, Juju. மலு, வா. நீ என்ன ஃபேஷன் பரேட் நடத்திக்கிட்டு இருக்க? ட்ரெஸ்ஸை மாற்றி நீ வந்துட்டு இருக்க. அவனும் அதை பார்த்து வெளுத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கிற ஜாக்கிரதை. ஏன் ஜூஜு, கோபி மாதிரி நீ என்ன என்னைக்காவது அப்ரிஷியேட் பண்ணிருக்கியா? அப்ரிஷியேட் பண்றவரையும் கெடுக்காத. யூ ஆர் ஜெலஸ் ஆஃப் ஹிம். மாலு, வந்துட்டேன் கோபி. அப்பா, அத்தை என்ன 2 நாள் தான் இருப்பாங்க நீங்க? அவங்க என்ன இங்கேயே தங்கிட்டு இருக்காங்க? ஆமாங்க, அவங்க ஊருக்கு போற மாதிரி எந்த அறிகுறியும் தெரியல. நான் ஏதோ பேச்சுக்கு 2 நாள் இருன்னு சொல்லிட்டேனா, இப்போ இந்த இடமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இங்க இருக்கிற மாதிரி பேசுறாங்க. அப்பா சார், அத்தை போனா தானே நான் உங்களை ஆசை தீர அப்பா சார்னு கூப்பிட முடியும். போற போக்க பார்த்தா மாமாவுக்கு லெட்டர் போட்டு வர வச்சு 2 பேரும் இங்கே செட்டில் ஆடுவாங்க போல் இருக்க. அப்பா, இன்னும் கொஞ்ச நாள் அவங்க இங்க இருந்தாங்க, அப்புறம் நான் கோச்சிட்டு ஹாஸ்டலுக்கு போயிடுவேன். அவங்க இம்சை தாங்கல. என்னங்க, டெய்லி 4 காஃபி 4 ஹார்லிக்ஸ் பட்ஜெட் ஒதுக்குதுங்க. சரி சரி, நான் சுக்கா சொல்லி பார்க்குறேன். இல்லைன்னா ஏதாவது குறுக்கு வழி யோசிக்கலாம். அது வராங்க. வாங்க அக்கா, வாங்க. என்ன குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு டீப் டிஸ்கஷன் எதை பத்தியா? அது ஒண்ணும் இல்லக்கா, நீங்க வந்ததுல இருந்து வீடே எவ்வளவு கலகலான்னு இருக்கு. நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் எப்போ? அதாங்க பேசணும். அப்படியா? சரி. சின்ன வயசுலயே எல்லாரும் என்ன பரோபகாரி பத்மா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சின்ன வயசுல கூப்பிட்டு இருக்கட்டும்க்கா. இப்ப நீ இங்கே இருந்துட்டிய, மாமா நீ இல்லன்னு வருத்தப்பட மாட்டாரு? வருத்தப்படதான் செய்வாரு. அதான் அதான். ஆனா உங்க எல்லாரையும் பிரியறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அதுவும் போனாவுக்கு நான் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது அது இருக்கட்டும்க்கா. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, நீ போல வச்சுக்க, மாமா எங்கேயாவது 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா? அவர் ஏற்கனவே 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் இன்னும் ரொம்ப நாள் இங்கேயே தங்கணும்னு உங்க எல்லாரும் மனசுல ஆசை. கரெக்டா? அது இல்ல, நீங்க எத்தனை நாள் தங்க போறீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டீங்கன்னா ரேஷன் கார்டுல உங்க பேரை போடணுமா வேணாமான்னு நான் யோசிப்போம். நீ சொல்றது ரொம்ப கரெக்ட்பா. என்ன? இப்பெல்லாம் என்னால அடிக்கடி டிராவல் பண்ண முடியல. வரும்போது முடிஞ்சது, இப்ப கிளம்பும் போது முடியல. நீ எப்ப பார் ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்ப. எங்க தலை எழுத்து சீரியஸா சொன்னாலும் ஜோக் ஆத்துக்குது உங்களுக்கு.
என்னங்க உங்க அக்காவை திரும்ப அவங்க ஊருக்கு துரத்துறதுக்கு என்ன வழி கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஒரு வழி பண்ணிட்டேன். மாமா உடம்பு சரியில்ல, உடனே கிளம்பி வான்னு நானே ஒரு தந்தி அடிச்சிருக்கேன். அதை படிச்ச உடனே அவன் அக்கா மிரண்டு போய் ஊருக்கு போயிடுவாங்க. சூப்பர் ஐடியாங்க. எப்படிங்க உங்களுக்கு இந்த ஐடியாலாம் தோணுது? சின்ன வயசுலயே நான் கொஞ்சம் brilliant. புவனா, உங்ககிட்ட காஃபி கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? போ, முதல்ல சூடா காஃபி கொண்டு வா போ. காஃபி ஹார்லிக்ஸ் போறா. அது ஒண்ணும் இல்ல, சுவாமி மந்திரம் ஸ்லோகத்தை ஸ்லோவா சொல்லிட்டு போறா, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி. அப்பா ஏதோ டெலிகிராம் வந்திருக்குப்பா. தெரியுமா? தெரியுமா? ஐயோ, டெலிகிராம்னாலே ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா அடிக்குது. கெட்ட செய்தி நல்ல செய்தியா படிச்சு சொல்லுமா. நிச்சயமா கெட்ட செய்திதான். அது எப்படி உனக்கு தெரியும்? அடிச்சவனுக்கு தெரியாதா? இல்ல டெலிகிராம்னா சாதாரணமா கெட்ட செய்தி தானே இருக்கும். என்னமா படி. அப்பா முத்து சீரியஸ்னு போட்டிருக்கே. யார் முத்து? ஐயோ பாரா, முத்து சீரியஸா? மாமா சீரியஸா? உடனே கிளம்பி போங்கக்கா. இது கெட்ட செய்தி இல்ல, நல்ல செய்திதான். என்னக்கா அத்தான் சீரியஸ்னு வந்திருக்கு, கெட்ட செய்தி இல்லைங்கிறீங்க? ஏன்பா சீரியஸ் தானே வந்திருக்கு, அப்பனா அவர் உயிரோடு இருக்காருன்னு தானே அர்த்தம். ஏமா இதுல வேற என்ன போட்டிருக்கு? உடனே கிளம்பி வான்னு போட்டிருக்கா இல்லையா? அது எப்படி உனக்கு தெரியும்? அமிச்சதே நான் தானே. இல்ல சாதாரணமா தந்தினா சீரியஸ் ஸ்டார்ட் இமீடியட்னு இருக்கும், அதான் சொன்னா தானே போட்டிருக்கு. ஆமா. ஏமா இந்த தந்தி அனுப்புனது யாரு பாரு. முத்து. முத்து ஏன் தம்பி, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவரே தந்தி அடிப்பாரா? குழப்பமா இல்ல? இது ஒரு குழப்பம் இருக்கும். ஆமா, அது ஒன்றும் இல்லைக்கா. உடம்பு சொன்னோன்னா அவருக்கு உங்க ஞாபகம் வந்திருக்கும். அன்னைக்கு நெஞ்ச பிடிச்சின்னு விந்தி டெலிகிராஃப் ஆஃபீஸுக்கு போய் கஷ்டப்பட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தந்தி அடிச்சார். பாடா, ஒருவேளை அவர் தந்தி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் சீரியஸா டெரம் வேணுமா? மா நானே தேவையில்ல, வளராத பேசாம இரு. எது எப்படியோ நான் இப்போதைக்கு இங்க ஊரை விட்டு போறதா இல்ல. என்னக்கா உங்க வீட்டுக்கார் சீரியஸா இருக்காரு, நீங்க கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லாம போக மாட்டேன்னு சொல்றீங்க? முந்தி ஒரு தடவை நான் பத்ரிநாத் போயிருந்தேன், அங்கேயும் இப்படித்தான். டாரா போட்டுட்டீங்களா? அது இல்ல ஐசு, டெலிகிராம் வந்துச்சு. முண்டி அடிச்சிட்டு நான் ஊருக்கு போனேன். அங்க பார்த்தா மனுஷன் நல்லா உடம்பு தேறி கிணத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்காருன்னா பாத்துக்கோயேன். அது எவ்வளவு வருத்தத்தோட சொல்றீங்க? புலி வருது புலி கத்துற மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. அப்படியே ஏதாச்சும் ஆனா இன்னொரு டெலிகிராம் வரும், அப்ப பாத்துக்கலாமே. அந்த டெலிகிராம் யார் அடிப்பா? அதே நான் தான் அடிக்கணும். இன்னொரு 15 ரூபா செலவு. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்ல. ஓனா, எனக்கு வெங்காய பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்கு, செஞ்சு கூட. புருஷன் சீரியஸ்னு தந்தி வந்திருக்கு, அதை பத்தி கவலைப்படாம வெங்காய பஜ்ஜிக்கு ஆசைப்படுறேன். நல்ல பதிபக்தி. எல்லாம் நேரண்டா சாமி. இப்படி ராவோட ராவா விட்டுட்டு போயிட்டியே என் மாமாய். அப்படின்னு நான் உனக்கு கொடுமை பண்ணேன். ஐயோ, யாரை மிஸ்ஸி தேடுவேன், எப்படி தேடுவேன் என் மாமாய். கமிஷன் அடிக்கிற காசுல எனக்கு வைரத்தோடு வாங்கி தர நீயே, இப்ப வாங்கி தராம கமுக்கம கழுத்து அறுத்துட்டியே என் மாமாய். அக்காணி கொஞ்சம் மெதுவா சத்தமில்லாம அழுமா. இந்த காலனியில் இருக்கிறவங்கள என்ன தப்பா நினைப்பாங்க. அப்ப என் மாமா முக்கியம் இல்லையா? ஏன் அருக்காணி மூளையில உக்காந்து முக்கி அழுதா போனோம் வந்துருவா போறோம். யோ வாடலி இரியா, என் மாமா திரும்பி வந்த உடனே முதல்ல உனக்கு சங்கு ஊத சொல்றேன். சங்கா ஏடா சகாயம் அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? ஐயா என்னங்க நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க, இது உங்களுக்கே நியாயமா? அப்பா சங்குனா என்னதுப்பா? ஆமாப்பா, பாண்டியன் கூட சொல்லிட்டு இருந்தான், நான் இங்க ஒருத்தருக்கு சங்கு ஊத போறேன். சகாயம், அதை பத்தி எதாவது எனக்கு தெரியுமா? டேய், எவனோ செத்து போய் பாண்டியன் சங்கூத போயிட்டான்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்றாங்களே. இதுக்கு பேர் தான் சங்கூதுறது. ஐயோ, எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. முதல்ல என் மாமனை தேடி பிடிச்சு கொண்டாங்க. ஏமா உன்னால நேத்து இன்னைக்கு லீவ் போட்டு தெருவா தேடிக்கிறோம்மா. அது மட்டும் இல்லம்மா, போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோமா. அதான் ஜோசியக்காரன் சொன்னானே வடக்கு ஈசான மூலையத்துல மாமா இருக்காருன்னு. ஐயோ, அங்க போய் தேடி பிடிச்சு கொண்டாங்களே. வடக்கு ஈசானி மூலை இல்லையா? வடக்கு ஈசானி மூலைன்னா நீலாங்கர கடல் தான். கடல்ல போய் எங்கம்மா தேடுறது? ஒருவேளை சுனாமியில போயிருப்பானோ? அதான் தெற்கு திசையில வடக்கு பக்கம் வாசல் வச்ச இடத்துல இருக்காராமே ஜோசியக்காரன் சொன்னான்ல. வடக்கு வாசல்லாம் ஸ்பென்சர் பிளாஸா தான் இருக்குது. நேத்து ராத்திரி 1 மணி வரைக்கும் நின்று பார்த்தம்மா, ஒரு பிச்சைக்கார கூட வரலம்மா. அப்ப எப்பதான் என் மாமனை மீட்டு தர போறீங்க? ஐயோ அர்க்கானி, அப்பா வேலை இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? நல்லா எடுத்து சொல்லு குழந்தைங்களா, நான் இதுக்கு மேலே என்னதான் கஷ்டப்படுறது? அர்க்கானி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஒரு தீய சக்தி ஒழிக்கிறதுக்காக பாண்டிய கண்டிப்பா வந்துருவான். தீய சக்தியா? யாரு இது? நீனா? ஐயா பிள்ளைங்க பேசுற பேச்ச பாத்தீங்களா? அவன் ஓடுனதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நீதான் என் மாமனை அப்பப்ப பாம்பு மாதிரி
கொத்திட்டே இருந்திய பாவம் என் மாமா எவ்வளவு நாள் அது தாங்கும் அதான் அது ஓடி போச்சு மவனே என் மாமனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது அடுத்த நாள் உனக்கு கருமாதிதான் ஐயா அருக்கண்ணி என்ன சொல்றா பாருங்க. அவ தப்பா சொல்லிட்டாடா. மறுநாள்லாம் உனக்கு கருமாதி கிடையாது, அன்னைக்கே உனக்கு கருமாதி. நான் வச்சிடறேன். ஐயோ பாண்டியா நீ எங்கடா போன? சீக்கிரம் வந்து தொலைடா. டேய், என்னன்னு பாரு, வீட்டு வாசல்ல மாடு கத்துது. பிச்சைக்காரங்க ஏங்க பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறாங்க. பாண்டியனா? பாண்டியனா? டேய் பாண்டியா, ஐயோ மாமா என்னாச்சு மாமா இப்படி கத்தல வந்திருக்க ஐயோ மாமா டேய் என்னடா இது? நல்லா போனவே லொடுக்கு பாண்டியா வந்திருக்கிற. எங்கடா போயிருந்த? நான் எங்கெங்க போவேன்? எனக்கு நேரம் தெரியல. போகாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேங்க. அப்படி எங்கடா போகாத இடத்துக்கு போன? வழக்கம் போல காலைல 5 மணிக்கு பால் வாங்க போனேங்க. வாங்கிட்டு திரும்பும்போது இருட்டா இருந்துச்சா, 2 போலீஸ்காரனுங்க இருந்தானுங்க. அதில் ஒருத்தவன் இந்த நாய் மாதிரியா இருந்தான். வழக்கம் போல மறைச்சி பார்த்தேங்க, அதான் வேணையாயிடுச்சு. பாண்டியா அவங்க சண்டைக்கு வந்தாங்களா? சண்டைக்கு வந்ததா பரவாயில்லையே, ஓடி வந்திருப்பேன். சந்தேக கேஸில் தூக்கி போயிட்டானுங்க. ஏன் என் பேர் சொல்ல வேண்டியதானே? அதுக்கப்புறம் தாங்க குண்டு கட்டா தூக்கி ஒரே வீசினானுங்க. 5-6 எலும்பு போயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா ஐயா, நடத்தி இட்டு போயிருப்பானுங்க. உங்க பேரை சொன்னவன் மரியாதையா வேன்ல தூக்கி போட்டிருக்கானுங்க. அவ்வளோ மரியாதை. நீ என் பேரை சரியா சொல்லியிருக்க மாட்டேன். ஐயோ, ஜெயிலர் வீராசாமி வீட்டில் சமையல்காரனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாட்டில் இப்படி எத்தனை பேர் கிளம்பிட்டுக்காரு மொத்துன்னு மொத்திட்டாங்களா? யோ ஜெயிலர், நீ எதுக்கு இவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்க? பாத்தியா, உன் பேரை சொன்னனாலதான் என் மாமாவை மொத்தி இருக்காங்க. என் பேரை சொன்னதுக்கு அப்புறமா உன்னை மொத்துறாங்க? ஆமாங்க, உங்க பேரை சொல்லி எவனோ ஒருத்தவன் சனியும் முடிச்ச நாய் மார்க்கெட்டில் மாமூல் வசூல் பண்ணியிருக்கிறானுங்க. ரொம்ப நாளாக நோட் பண்ணி வச்சு என்ன தீர்த்துட்டானுங்க. ஏன்டா சகாயம்? ஐயா, அது எவன்டா நம்ம பேர் சொல்லி மாமூல் வசூல் பண்ணுவேன்? அப்பா சகாயம் தானே டெய்லி மார்க்கெட் போவான். ஆமாப்பா சகாயம், அப்ப நீ தான் மார்க்கெட்ல மாமூல் வாங்கினியா? மாமூலா? அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாதுங்க. டாய், ரொம்ப பொய் பேசாத. எனக்கு மட்டும் உடம்பு நல்லாவட்டும் மோவனே, ஒன்றையும் இதே மாதிரி 10 நாள் படுக்க வைக்கல. என் பேர் பாண்டிய இல்லடா. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேர் சொல்லி மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்ணிருப்பேன். இனிமே உனக்கு டியூட்டி ஜெயில தான். ஐயா சத்தியமா நான் வசூல் பண்ணலங்க. உங்க பேரை சொல்லி வேற யாரோ வசூல் பண்ணிருக்காங்க. எனக்கு அப்பவே தெரியும். மனசுக்குள்ள சிரிச்சிட்டு வெளியில நடிக்கிறது இந்த கழுதை தான். ஐயா ஐயா பாத்தீங்களா, உங்க எதிர்க்கவே உங்க ஆடலையே கழுதைன்னு சொல்லுது. சொன்ன என்ன தப்பு? என்னங்க நீங்க? இவன் அங்க போய் ஏதாவது வாய் கொடுத்துருப்பான், அதான் போட்டு மொத்துன்னு மொத்திட்டாங்க. ஏண்டா பாண்டியா, ஒரு நாள் பூரா லாக்கப்லையா இருந்த? இல்லைங்க, நான் சமையல்காரன்னு தெரிஞ்சு அந்த இன்ஸ்பெக்டரு என் பொண்டாட்டி ஊரில் இல்லை, அதனால் என் வீட்டில் நீ தான் சமைச்சு போனோன்னு கூப்பிட்டு போயிட்டாருங்க. மீன் முட்டை கறின்னு செஞ்சு கை காலெல்லாம் வலிக்குதுங்க. நான் அப்பவே சொல்லலை, இவன் சாதாரணமாக அழுத்துக்கவே மாட்டாங்க. மாமா நீ வா மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ இல்லாத நேரத்துல இதுங்க டீ பிஸ்கெட் பண்ணெல்லாம் வாங்கி தின்னுருச்சு. நான் தான் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருந்தேன். வா நம்ம வீட்டுக்கு போலாம். என் தங்க பார்த்து, நீ ஒருத்தி தான் எனக்காக வருத்தப்படுவ. டேய் என்னடா இது? இப்பதான் வந்துன்னு போறேங்கிற. என்னங்க பண்றது, வந்தவங்க யாரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு போய்த்தானே ஆகணும். அப்புறம் நீ மட்டும் போக மாட்டேங்கிற? டேய், நான் போனதுக்கப்புறம் ஏதாவது வீட்டில் ஆட்டம் போட்டேன், அமாவாசை பூசணிக்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சிருவேன். நீ போ, நான் பத்திரம் நல்லபடியா பாத்துக்கிறேன். நீ வர்ற வரைக்கும் இவன் தான் அந்த வீட்டு சமையல்காரன்.